சில மணி நேரம் தான் இருக்குது பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபைனல் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் அது ஆரம்பிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த ஃபைனல் ஷோவில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு வந்து பதில் சொல்லி இந்த வீடியோவில் வந்து இருக்குது. அண்ட் பிக் பாஸ் ஷோ பொறுத்தளவுக்கு இன்றைக்கி விஜய் சேதுபதி யாரை செலக்ட் பண்ணுறாரு இல்லை, மக்கள் யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனலில் வந்து வின் பண்ண போகிறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதோட ஓட் லிஸ்ட் தெரியும் வந்துருக்கு. இப்போதைக்கு டாப் 1ல் யார் இருக்கா, டாப் 2ல் யார் இருக்கா, டாப் 3ல் யார் இருக்கான்னு வரிசையாக வந்து சொல்கிறேன். இருக்கிறாங்க தெளிவாக யோசிச்சு ஜாக்லின் வந்து கழட்டி விட்டாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு காசை செலக்ட் பண்ணி 8 லட்சத்தை செலக்ட் பண்ணி ஜாக்லின் வந்து கரெக்டாக ஓட விட்டாங்க. அதில் முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து நான் ஓட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் ஜாக்லினை ஓட விட்டு ஜெயிக்க விட்டான். இதெல்லாமே வந்து ஏற்கனவே செட்டப் பண்ணதான். ஏன்னா ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு ஒரு பெரிய ஒரு மெயின் ரோல் கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆங்கராக கூட இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொண்டு போயிருக்காங்க. அதனால ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கழட்டி விட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிக் பாஸ் வீட்டை விட்டு 5 பேரில் ஒரு ஆளாக வெளியே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா தான். கண்டிப்பாக அவங்கள தான் இருக்கும். ஏன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஏகப்பட்ட சீரியலில் ஹீரோனி கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் விஜய் டிவி ஷோவில் வேறு ஆங்கரிங் முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஷோவில் மட்டும். அண்ட் ஒரு சில ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கழட்டி விட்றாங்க. 5வது இடத்துல வந்து கண்டிப்பாக இவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு விஜய் டிவியில் ஏதாவது ஒரு திருப்பி ஒரு ஹீரோயினியோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரை கொடுத்து இவங்க வந்து காசு வாங்கிடுறாங்க. இப்போதைக்கு இவங்க ஒரு நாளோட சேலரி 25,000 ரூபா அப்படின்றது சொல்லப்படுது. அண்ட் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபியூச்சராக விஜய் டிவியில் ஒரு ஹீரோ கேரக்டர் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. அண்ட் சீரியலில் தான் அண்ட் ஆங்கரிங்கும் ஒரு வந்து பண்ணுவார் கூடிய சீக்கிரத்தில். அதனால இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக அப்படியே கழட்டி விட்ருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் சொல்லுவேன். இவர் தான் அந்த 4th பிளேஸ் ஆடு. இவரை வந்து பார்த்தீங்கன்னா 4வது பிளேஸ்லேருந்து கழட்டி விட்ருவாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது ஒரு பெருசாக கொடுக்கணும், ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. அண்ட் அது போக இல்லாமல் இவர் ஏகப்பட்ட சீரீஸில் நடிச்சிருக்காரு. அண்ட் இவரை வந்து பார்த்தீங்கன்னா 4வது பிளேஸ்லேருந்து எடுத்துக்குவாங்க. அண்ட் ராயன் இவர் ஏன் 3rd பிளேஸில் வச்சுருந்தேன்னா, இவர் வந்து பிக் பாஸ்க்காகவே வின் பண்ணுன்ற வெறியினாலே கலர் கோழி குஞ்சு மாதிரி மண்டே ஆகிட்டார். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிக் பாஸ் சைட்லேருந்து சரி ஃபேன் சைட்லேயும் சரி இவர் தான் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓட் லிஸ்ட்டில் போய் பார்த்தா இவர் வந்து 3rd பிளேஸில் இருக்கார். அதனால் நீங்கள் நினைக்க வேணா இவர் ஏற்கனவே ஒரு சில சீரியலில் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அண்ட் விஜய் டிவியில் ஒரு சில ஷோலையும் வந்திருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி இவங்களை ஜெயிக்க வைப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அண்ட் இவர் 3rd பிளேஸில் பிடிக்க அதிக சான்ஸ் இருக்குது. இவருக்கு வேணால் ஃபியூச்சரில் ஒரு வில்லன் கேரக்டர் தரமாக பண்ணுவார் இவர். நீங்கள் வந்து தமிழ் சரஸ்வதி சீரியல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் 2nd பிளேஸ் அண்ட் 1st பிளேஸில் இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சௌந்தர்யா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்களோட அதை க்யூட்னஸ் வச்சு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் அதுக்கேற்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுருந்தாரு. அண்ட் இவங்க வந்து தன்னோட திறமையை வெளிப்பட்டு கடைசியில் வந்து வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இவங்க வெளியே போயிடுவாங்க, சின்ன பிள்ளை மாதிரி படிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளையோட கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் இவங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இவங்களும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழில் கட்டி காக்கிறவர். ஏகப்பட்ட பட்டிமன்றத்தில் பேசி அண்ட் விஜய் டிவிலேயே ஒரு சில பட்டிமன்றத்தில் வந்திருக்காரு. நீயா நான் நல்ல ஷோவில் கூட வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில யூடியூப் சேனல்லே இருந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் மூலம் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. இவரோட ஒரு தந்திரமான தனம் பிக் பாஸில் இருக்க எல்லா மக்களையும் அந்த எல்லா ஆடியன்ஸையும் சரி எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னு அப்படி சொல்ல மாட்டேன். இது எல்லாமே இவரோட திறமை தான். இவரோட திறமை வச்சு இப்போ வந்து இது வரைக்கும் வந்திருக்காரு. அண்ட் இவரோட வீக்னஸ் என்னென்னா கண்டிப்பாக அது எந்த தப்பு செஞ்சாலும் அப்படியே ஈஸியாக தெரியும். இவரோட பெரிய பாசிட்டிவ் அந்த தமிழ் மட்டும்தான். இப்போதைக்கு இந்த ஓட் லிஸ்ட் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 5th பிளேஸில் பவித்ராவும் அண்ட் 4th பிளேஸில் ராயன் இருக்கார், விஷால் இருக்கார் 3rd பிளேஸில் அண்ட் கோழி குஞ்சு மண்டே கண்டிப்பாக வந்து 3rd பிளேஸில் வந்துடுவான். பாருங்கள், நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் சௌந்தர்யா வந்து 2nd பிளேஸ்லேயும் முத்துக்குமாரன் 1st பிளேஸ்லேயே இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த சௌந்தர்யா முத்துக்குமார் 2 பேருக்கு தான் ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்குமே. இப்போதைக்கு முத்துக்குமாரன் தான் டாப்பில் இருக்காரு. நீங்கள் நினச்சிக்கிருக்கலாம் லாஸ்ட் மினிட்ல என்ன வேணால் ஓட் லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். அவன் சௌந்தர்யாவும் டாப்புக்கு வரலாம். இவங்க 2 பேரும் வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசனில் வின் பண்ணுறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் யார் வின் பண்ணுவா? என்னை பொறுத்தளவுக்கு முத்துக்குமாரன் தான் வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் சௌந்தர்யா வின் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்யூ.